ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டிமா நாவல்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ராவணா நீ காலிடா. இது ஒரு கற்பனை கதை. அன்று அந்த இஸ்ரோ ஆய்வுக்கூடத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா நடந்தது. அது நான் அந்த கருவியை கண்டுபிடித்து விட்டோம் என்ற காரணத்தினால்தான். அது ஒரு காலத்தினை தாண்டி பயணம் செய்யும் கருவி. பல வருடங்களாக முயற்சி செய்து இந்த கருவியை வடிவமைப்பதில் வெற்றி பெற்ற எங்களுக்கு அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டிருந்தனர். நாளைதான் எங்கள் பயணம் தொடங்க இருக்கிறது. முதலாக காலத்தினை தாண்டி நாங்கள் நால்வரும் பயணம் செய்ய போகின்றோம். எங்கள் மனதில் பயம் இருந்தது, ஆனாலும் ஆர்வமும் அதிகமாக இருந்தது. எங்கள் தலைமை அதிகாரி எங்களிடம், அனைவரும் சென்று ஓய்வெடுத்து கொள்ளுங்கள், நாளைய பயணம் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கப் போகிறது என்றார். அவர் கூறுவதை கேட்டு நாங்கள் அனைவரும் உறங்கச் சென்றோம். நான் செல்லும் பொழுது மிக பெரியதாக இருக்கும் அந்த கருவி நிறுத்தி வைத்திருக்கும் இடத்தினை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றேன். திடீரென ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. அது ராமா என்று என்னை அழைத்தது போல இருந்தது. ஆம், என் பெயர்தான். ஆனால் யார் அழைத்தார்கள்? திரும்பி திரும்பி பார்த்தேன். என்னை அந்த கால இயந்திரம் அழைப்பதை போன்ற உணர்வு. உடனே என்னிடம் வந்த தலைமை அதிகாரி, ராம் கிளம்பு, நாளை உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது என்றார். நானும் சரி என்று கூறிவிட்டு எனது அறைக்கு சென்றேன். ஒளியின் வேகத்தினை விட அதிக வேகத்தில் செல்லும் கருவியை கண்டுபிடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் அதனை மெய்நிகர் உண்மை என்ற கோட்பாட்டினை புகுத்தி ஆராய்ந்தும் உள்ளோம். அது என்னை அழைத்தது போலவே இப்பொழுதும் உணர்ந்தேன். அந்த இரவில் யாரும் அறியாமல் அந்த கால இயந்திரம் இருக்கும் இடத்திற்கு சென்றேன். இப்பொழுது அது என்னை அழைத்தது எனக்கு நன்றாகவே கேட்டது. அதன் அருகில் சென்று அதனை தொட பல 100,000 ஒளிக்கற்றைகள் உருவாகி அது என்னை இழுத்து அதன் இருக்கையில் அமர வைத்து கண்ணாடி இழைகளால் மறைத்து பின் கண்களுக்கு தெரியாதவாறு மறைந்தது. என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று யூகிக்கும் முன்னே அது என்னை காலவெளி இடைவெளியில் ஆ என்ற அலறல் சத்தத்துடன் ஒளியின் வேகத்தினை விட அதிக வேகத்தில் பயணித்து திடீரென ஓரிடத்தில் நின்றது. அந்த இடத்தில் இறங்கினேன். ஆ என்று கத்தியபடியே நான் இறங்கியதும் அந்த இயந்திரம் சுருங்கி எனது கையில் அடங்கியது. சுற்றி பார்த்தேன். அது மிக அழகான ஒரு வனப்பகுதி. சுற்றிலும் அழகிய மரங்கள். ஆனால் அங்கு சற்று தூரத்தில் மனிதர்களின் சத்தம் கேட்க மரங்களின் பின்னால் மறைந்திருந்து பார்த்தேன். அங்கு ஒரு அழகிய குடில் இருந்தது. அருகில் ஒரு பெண் காவி நிற உடை அணிந்து அங்கிருந்த மலர்களை பறித்து கொண்டிருந்தாள். மேலும் காவி நிற உடை அணிந்து 2 ஆடவர்கள் சற்று தூரத்தில் விறகுகள் வெட்டி கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரின் முகத்திலும் அழகான பிரகாசம் இருந்ததை கண்டேன். அதில் ஒரு இளைஞன் மற்றொரு இளைஞனை அண்ணா என்று அழைக்க, பின் அந்த பெண்ணை அண்ணி என்றும் அழைத்தான். அதை மரங்களுக்கு பின்னால் நின்று நான் பார்த்து கொண்டிருக்க என் அருகில் சில புதர்கள் அசைவதை பார்த்தேன். அப்பொழுது அங்கு வந்த ஒருவன், அவன் பார்க்க மிகவும் கோரமாக இருந்தான். அவன் தலையில் எண்ணெய் தேய்த்து பல வருடங்கள் இருந்திருக்கும் போல. அதனால் மிக கொடூரமாக அவன் முடிகள் அவனது தலையில் குத்தி கொண்டு நின்றது. திடீரென அவன் அந்த இளைஞர்களை பார்த்து கொண்டே ஒரு அழகிய தங்க நிற மானாக உருமாற அதிசயித்து விட்டேன். அட, என்ன டெக்னாலஜி இது! அப்பொழுதுதான் அந்த பெண்ணின் சத்தம் கேட்டது. ஐயனே, அந்த மான் மிக அழகாக இருக்கிறது, எனக்கு வேண்டும். சீதா, இதோ உனக்காக பிடித்து வருகிறேன். லக்ஷ்மணா, நீ இங்கேயே நில் என்று கூற அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது. அட, இங்கு நடந்து கொண்டிருப்பது சீதாதேவியின் கடத்தலா? அச்சச்சோ, எப்படியாவது நாம் காப்பாற்ற வேண்டுமே என்று நினைப்பதற்குள் ராமர் மானை பிடிக்க சென்று விட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அடுத்த நிகழ்வுகளும் அழகாக நடந்தது. மாரீசன் அங்கு லக்ஷ்மணா என்று கத்த சீத்தையும் பயந்து லக்ஷ்மணனை அனுப்ப அவனும் கோட்டை போட்டுவிட்டு சென்று விட்டான். இப்பொழுதுதான் எனக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. நான் வேகமாக அந்த 10 தலை ராவணன் வருவதற்குள் சீதாதேவியிடம் சென்றேன்.
அவரது குடிலுக்கு செல்ல அவர் என்னை பார்த்து பயந்தார். அவர் என்னிடம் கேட்டார், யார் நீ? நான் பதிலுரைத்தேன், சீதா அண்ணியே, நான் தூர தேசத்திலிருந்து வருகிறேன். எங்கள் ஊர் உடைகள் இவைதான். இந்த உடைகளை பார்த்து பயம் கொள்ளாதீர்கள். தாங்கள் இங்கு வந்த நோக்கம் என்னவோ? அன்னையே, நான் மகரிஷி வால்மீகி தங்களுக்காக என்னிடம் கொடுத்த பரிசினை கொடுக்க வந்தேன். அப்படியா? என்ன பரிசு அது? உடனே நான் எனது கையில் எப்பொழுதும் வைத்திருக்கும் எனது தொலைபேசியை கொடுத்தேன். எனது தொலைபேசியும் மெய்நிகர் உண்மை கோட்பாடுகளில் உருவாக்கப்பட்டது. அதனை சீதா அன்னை கையில் வாங்கி, இது என்ன என்று கேட்டார். நான் உடனே அதனை ஆன் செய்து கொடுத்தேன். எனது தொலைபேசி இயங்க ஆரம்பித்தது. அதில் அவருக்கென நல்ல வீடியோ கேம்ஸ் வைத்து கொடுத்தேன். அதனை அன்னை தொட்டதும் அதிலிருந்த மெய்நிகர் உண்மை மூலமாக உண்மையான மான் ஒன்று அவர் முன் துள்ளி குதித்து ஓடுவது போல வந்தது. அன்னை அதனை கண்டு வியந்தார். அதனை பார்த்து கொண்டே குடிலுக்குள் சென்று விட்டார். அந்த மான் குடிலுக்குள் ஓடியது. அப்பொழுது யாரோ பகீர் என்று சிரிக்கும் சத்தம் கேட்டது. நான் சென்று வேகமாக ஒளிந்து கொண்டேன். ஒரு அழகிய விமானம், அதாவது புஷ்பக விமானம் வானத்தில் வந்தது. அதிலிருந்து ஒருவன் கீழே இறங்கினான். அட என்னடா இவன் இத்தனை மாஸ்க் போட்டிருக்கான் என்று எனக்கு தோன்ற, அவன் 10 மாஸ்க் போட்டிருந்தான். அப்பொழுது அதில் ஒன்று தானாக அசைய, அட இது 10 தலையா? இது ராவணனா? உடனே பறந்து கொண்டிருந்த விமானத்திலிருந்து இறங்கி அவனும் உருமாறினான் ஒரு கிழவனாக மாறி கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டு சீதா அன்னையின் குடில் வாசலில் நின்று தாயே பிக்ஷாங் தேஹி என்று கத்த சீதா அன்னை வெளியே வரவில்லை. மீண்டும் மீண்டும் உரத்த குரலில் கத்த, தாயே தாயே பிக்ஷாங் தேஹி என்று கூற இப்பொழுதும் யாரும் உள்ளே இருந்து வரவில்லை. காரணம், சீதா அன்னைக்கு எதுவும் கேட்கவில்லை. அவர்தான் உள்ளே வீடியோ கேம்ஸ் விளையாட ஆரம்பித்து விட்டாரே. நான் தான் அவருக்கு தலையில் ஹெட்ஃபோன் வேறு மாட்டியிருந்தேன். எத்தனை முறை கத்தினாலும் இனி கேட்கவே கேட்காது. ராவணா, நீ காலிடா, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும் என்றது என் மனம். நான் தனியாக ஒளிந்து நின்று சிரித்து கொண்டிருந்தேன். ஆனால் ராவணனோ வீட்டில் யாரும் இல்லை என்று நினைத்து கோபத்துடன் வானில் பறந்து மறைந்து விட்டான். வேகமாக ஓடி வந்தனர் ராமர் லட்சுமணர் இருவரும் வேகமாக சென்று குடிலை பார்க்க, ராமர் கூறினார் சீதாவிடம், சீதா, அது பொய்மான், அது மாரீசன். ஐயனே, இதோ இங்கு பாருங்கள். இந்த மெய்நிகர் உண்மையில் மான் அழகாக நம் குடிலுக்குள் ஓடுவது போலவே இருக்கிறதே. எனக்கு அந்த மான் வேண்டாம் ஐயனே, இதுவே அழகாக இருக்கிறது. ராமரும் சீதைக்கு எதுவும் நேரவில்லை என்று பெருமூச்சு விட்டார். அதே நேரம் எனது கால இயந்திரம் திறந்து பெரிதாக அதில் ஏறி அமர்ந்து மீண்டும் அளப்பரிய அதீத வேகத்தில் எனது காலத்திற்கு வந்து சேர்ந்தேன். கால இயந்திரம் மீண்டும் அமைதியாக அதன் இடத்தில் நின்றது. அப்பாடி, ஒரு வழியாக சீத்தையின் வாழ்வை காப்பாற்றியாச்சு. இனி ராவணனும் சீத்தையை கடத்த மாட்டான். ராமரும் லங்கை செல்ல தேவையில்லை. அனுமன் லங்கையை எரிக்க தேவையில்லை. போர் நடக்கவும் தேவையில்லை. சீத்தை தீயில் இறங்கவும் தேவையில்லை என்று நினைத்து நிம்மதியாக உறங்கச் சென்றேன். காலையில் எழுந்து இன்று வேலை நன்றாக அமைய வேண்டும் என்று ராமர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு செல்வோம் என்ற எண்ணம் தோன்ற அருகில் ராமர் கோவில் இருந்த இடத்திற்கு சென்றேன். அடடா, அங்கு நேற்று வரை இருந்த கோவிலை காணோமே, எங்கு சென்றது? அட, என்ன காரியம் செய்தேன் நான்? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.